கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தற்செயலாக இங்கு வந்துவிடவில்லை. நீங்கள் தேவனால் முன் குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் இந்த இடத்திற்கு அழைத்து வரப்பட்டவர்கள். தேவன் தம்முடைய திரு ரத்தத்தினால் உங்களை கழுவி நீதிமான்களாக மாற்றப்பட்டவர்கள். எனவே நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவன், நான் நீதிமானாக திரும்பி செல்கிறேன் என்று சந்தோஷமாய் நீங்கள் செல்ல வேண்டும் என்பதே தேவனுடைய திருவுள சித்தம். கவலைப்படாதிருங்கள். மனிதர்கள் உங்களை புறம்பே தள்ளலாம், படிப்பில்லாதவன் என்று, அல்லது அங்கவீனன் என்று, அல்லது செல்வந்தன் அல்ல என்று. எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இந்த எண்ணத்தை திட்டமாய் பதித்துக் கொள்ளுங்கள். நான் நீதிமான். திருச்சிக்கு சென்றேன், இயேசுனை அழைத்து சென்றார். அனாதி தீர்மானத்தின்படி என்னை அழைத்து சென்றார், என்னை நீதிமானாக மாற்றினார் என்று. கவலைப்படாதிருங்கள். இந்த சாட்சியோடு நீங்கள் செல்லுங்கள். போகட்டும். இந்த நீதிமான்களாக மாற்றப்பட்டீர்கள் என்ற அனுபவத்தோடு இந்த வேத வசனம் முடிவடைகிறதா? ஒரு தடவை திரும்ப நம்முடைய சகோதரன் வாசிப்பார், கேளுங்க. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இன்று இரவு நான் பேச போகும் முக்கியமான காரியம், அவர் உங்களை மகிமைப்படுத்துகிறவர். இந்த இடத்திலிருந்து நீங்கள் போகலாம், ஆனால் தொடர்ந்து கிறிஸ்து செய்ய போகும் ஒரு காரியம், உங்களை அவர் மகிமைப்படுத்த போகிறார். நல்லது ஐயா, மகிமை என்பது என்ன? 2 கொரிந்தியர் 4:17 சொல்கிறது, மகிமை என்பது நித்திய கனம், நித்திய மேன்மை, நித்திய கௌரவம். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. நம்முடைய தேச பிதா மகாத்மா காந்தி அடிகளை நாம் எண்ணும் பொழுது நம்முடைய உள்ளம் பரவசம் அடைகிறது. உலகம் முழுவதிலும், எந்த நாட்டிலும், எந்த மூலை முடுக்கிலும் சரி, அஹிம்சையை பற்றி பேசும் பொழுது, உண்மையான தேச பற்றை பற்றி பேசும் பொழுது, தேசத்திற்காக செய்யும் தியாகத்தை பற்றி பேசும் பொழுது யாரை பற்றி பேசுவார்கள்? மகாத்மா காந்தியடிகளை பற்றி. அஹிம்சை என்றால் உடனே நினைவுக்கு வருவது மகாத்மா காந்தி. ஆம், அவருக்கு மகிமை இந்த அஹிம்சை குணம் கொண்டு வருகிறது, இன்றும் கொண்டு வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆனால் தேவாதி தேவன் என்ன சொல்கிறார்? தம்முடைய மகிமையை நமக்கு தருகிறார். அஹிம்சையிலிருந்து நம்முடைய தேச பிதாவிற்கு மகிமை வருகிறது. தேவா